ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கொரோனாவால் நிறைய நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். சரி, உலக நாடுகள் வந்து மிகப்பெரிய வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து மக்களோட பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப வந்து முடங்கியிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து கொண்டு வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட் வந்து கொண்டு இருக்கும். இந்த ஒரு வெப்சைட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு 3600 பக்கம் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றின முழு விளக்கமும் வந்து பார்க்கலாம். அது என்ன வெப்சைட்டு, அந்த வெப்சைட் வந்து எப்படி லாகின் பண்ணணும், எப்படி அதில் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, இதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ரௌசர் ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌசர் ஓப்பனாக இருக்கட்டும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, யூகோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்குவாங்க. அப்படி உங்களுக்கு இதுக்கான ஒரு லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அந்த மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்கும். அதே போல் வந்து பாஸ்வேர்டு அப்படின்றது நீங்கள் செட் பண்ண வேண்டிய பாஸ்வேர்டு தான். வர உங்களோட மெயில் ஐடி தயவுசெய்து உங்கள் மெயில் ஐடியோட ஒரிஜினல் பாஸ்வேர்டு வந்து யாரும் என்ட்ரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகாது. அது என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்களா, அந்த என்டர் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அப்படின்றது வரும். அதாவது இந்த யூகோன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் அப்படின்றது வெரிஃபிகேஷன் மெயில் அப்படின்றது வரும். அங்கே உங்கள் மெயில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும். அதை வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து சர்வேக்குள்ளே வந்துடும். இந்த ஒரு வெப்சைட் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் சர்வேலாம் மக்களுக்கு ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து யார் யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதே போல் மக்களோட ஒரு சில இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கரோனாவில் நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது இந்த சமயத்தில் வந்து மக்களோட மனநிலைமை என்ன, மக்களுக்கு என்ன தேவை, அதிகமாக வந்து என்ன தேவைப்படுது அப்படின்றத ஒரு சர்வே கூட பண்ணலாம். இது போல் ஆன்லைனில் உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு மனநிறைவாக இருக்கா, இது போல் ஒரு சம் கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு அதை வந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த யூகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ சப்போஸ் இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க, இது போல் வந்து இந்த கம்பெனி வந்து கேட்குறாங்க, மக்களோட மனநிலைமையை பற்றி எங்களுக்கு வந்து தேவை, அதை வந்து நீங்கள் சர்வே எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து சர்வே எடுத்து வச்சிருக்கோம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் அப்படின்றது நடத்தியும். ஓகேங்களா? இது போல் தான் நம்ம கொடுக்கக்கூடிய சர்வே, அதாவது நம்மளோட டேட்டாவை தான் எடுத்துக்கிட்டு தான் வந்து நமக்கு அவங்க பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எப்படி கொடுக்குறாங்க முழு விளக்கத்தையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வெரிஃபிகேஷன் ஆச்சு, சர்வேக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி எனக்கு வந்து இதில் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கிறது காரணத்தால் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆகிட்டு பார்த்தீங்க இப்போ நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஸ்டோரிஸ், அதாவது இப்போ வந்து தற்போதைய நிகழ்வு வந்து நடந்திருக்கு. இந்த கரோனா வைரஸை பற்றின நியூஸ் தான் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து அதிகபட்சம் பேசப்பட்டுருக்கு. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த லாக்டவுன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கு. அதை பற்றின வந்து நியூஸ் வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துட்டு அதில் இருந்தே கூட சம்டைம்ஸ் வந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்களா. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே நீங்கள் வந்து என்ன கிளிக் பண்ண அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரிவார்டு அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மணி அப்படின்றது இது மூலமாக ஏர்ன் பண்ணிடுறீங்க, அந்த மணியை பற்றின முழு விவரம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு செக்ஷனில் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு ஆப்பில் வந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து நம்ம ரீடம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோங்க. பார்த்தீங்கன்னா யூகோ பேனல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் த பேனல், அதாவது நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் அப்படி வந்து கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 50 இருக்கு பாருங்க. 50 பாயிண்ட்ஸ் வந்து நான் லாகின் பண்ணக்காண்டி எனக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே போல் ரீடம் பண்ணக்கூடிய அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ரீடம் பண்ணக்கூடியது 5000 பாயிண்ட்ஸ் ஃபார் INR 3600. அதாவது இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வேக்கும் வந்து வித்தியாசமான ஒரு அமௌண்ட் பாயிண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுபோல் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சர்வேயும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கான பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஆட் ஆகிட்டே போகும். அது மூலமாக வந்து ஒரு 5000 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரீச் ஆகும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட மணியை வந்து ரீடம் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட்ஸுக்கு 3600 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப வந்து அதிகமான ஒரு மணி தான். பட் இருந்தாலுமே கூட
எதிர்பார்க்காத அளவுக்கு 3600 ரூபாய் வந்து சுலபமாக வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கூட சர்வீஸ் அப்படின்றது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க, நாளைக்கு வந்து திடீர் 2 சர்வீஸ் கொடுப்பாங்க, இல்லை மறுநாள் வந்து சர்வே இருக்காது, இன்னும் ஒரு வாரத்துக்கு சர்வே இருக்காது, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு 4 நாள் வந்து தொடர்ந்து சர்வே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இது போல் கொடுக்கக்கூடிய சர்வீஸும் சரி, அந்த சர்வீஸுக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சரி, ஒரு சர்வேக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், இன்னொரு சர்வீஸ்க்கு 200 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அது வந்து அந்த சர்வேயோட குவாலிட்டியை பொறுத்து, அதாவது அவங்க கேட்கக்கூடிய கொஷினை பொறுத்து, நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஆப்ஷனாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது போல் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஒரு லிங்க், அதாவது உங்களுக்குன்னு ஒரு லிங்க் அதாவது ஜென்ரேட் ஆயிரும். இந்த யூகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப், அந்த வெப்சைட்டோட ரெஃபரல் லிங்க் அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் யுவர் யூனிக் ரெஃபரல் URL பிலோ டு கெயின் த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாருங்க. இந்த ஒரு URL வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான மணி அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுறதுக்கான நிறைய சோஷியல் மீடியாஸோட லிங்க் கொடுத்துருக்காங்க. மெசேஜ் மூலம், மெயில் மூலம் பண்ணிக்கலாம், மெசேஜ் மூலம் ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து கூகுள் ப்ளஸ், இது போல் நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்கோம். இது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இது போல் வந்து உங்களோட லிங்க்கை வந்து பேஸ் பண்ணுற மூலமாக நீங்கள் நிறைய வந்து ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியுங்களா நார்மலாகவே. ஓகே, இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி, அதாவது உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 3500 மணி வந்து நீங்கள் ரீடம் பண்ணிக்கலாம். அது என்னென்ன வழிகளை ரீடம் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய வழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, 3000 பேடிஎம் வாலெட் கிரெடிட் ரீடம் யுவர் பாயிண்ட்ஸ் ஃபார் பேடிஎம் கேஷ். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி இதில் வந்து மணி வந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான முழு விளக்கத்தையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து பேடிஎம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். அந்த மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். சப்போஸ் மாற்றி டைப் பண்ணிக்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படின்றது வேறு ஒரு நபருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இது போல் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக, நான் சொல்லிட்டேன் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் இந்த ஒரு வெப்சைட் இப்போ பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே போல் ரெஃபர் பண்ண அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னு ரைஸ் ஆகும், பூஸ்ட் ஆகும். இந்த ஒரு ஆப்பை பொறுத்தவரைக்கும் வந்து நீங்கள் உடனே வந்து ரெவன்யூ அப்படின்றத வந்து எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் நாளாகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாத காலம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். பட் இருந்தாலும் வந்து செய்யக்கூடிய வேலை அப்படின்றது ரொம்ப சுலபமான வேலை தான். பார்ட் டைமாகவும் சரி, நீங்கள் வந்து போர் அடிக்கிற டைமும் சரி, இது போல் மொபைலில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு மொபைல் மூலமும் நீங்கள் வந்து சம்பாதிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீயாக இருக்க டைமில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ எல்லாருமே இந்த குவாரண்டைன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் நிறைய நாட்கள் வந்து ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிடைக்காதுன்னு சரி, அதே போல் பண பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்களே கூட ஒரு பிளான் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட உங்கள் ஒரு நபர் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்களே வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களே உங்கள் மொபைலில் கூட வாங்கி விட்டு நீங்கள் கூட அதை வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வே, அது ஒரு குறிப்பிட்ட சர்வே வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது மூலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து மணி அப்படின்றது ரைஸ் ஆகும், பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரைஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3600 ரூபாய், அது 5000 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். அப்படின்ற போது நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் எப்படி இருந்தாலும். ஓகேங்களா? அதனால் ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனல் அப்டேட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.